மாநில தலைவர் பதவியிலிருந்து விலக அண்ணாமலை முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆருக்கு பாஸ்கர் மேல சந்தேகம் வந்துருச்சு. பாஸ்கர் ஆறு கண்டுபிடிச்சிட்டானா உண்மை தெரிஞ்சிடும். அப்ப பாஸ்கரை போட்டலானே. கரெக்ட்ண்ணே. இந்த நேரத்துல பாஸ்கரை போட்டா ஆறு அதையும் நோண்டுவான். அப்போ பாஸ்கரை போட வேண்டாம், ஆறுவை போட்டுடலாம். ஆறு, நான் அண்ணன் பேசுறேன். அண்ணா எங்க இருக்கீங்கண்ணா? நான் சைட்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நீ வீட்டுக்கு வந்துரு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச. அண்ணே, அவட நான் போடுறேன். நம்ம யாரும் இதுல சம்பந்தப்படக்கூடாது. நாம போடுறப்ப ஒருவேளை மிஸ் ஆயிட்டான்னா பெரிய எதிராளி ஆயிருவான். போட்டது வெளியே தெரிஞ்சாலோ பெரிய பிரச்சனை ஆயிரும். ரெட்டிக்கு போன் போடு. ரெட்டிக்கு எதுக்கு நாம போன் பண்ணானே? பூமி அடிமாடுன்னு முடிவு பண்ணிட்டா அத கசாப்பு கடைக்கு தாண்டா அனுப்ப. இந்த கட்சியினுடைய தலைவனாக தொண்டனாக ரொம்ப டீடைல்டாக ஆழமாக ஆதாரத்தின் அடிப்படையில் எப்படி தமிழ்நாடு இருக்கின்றது, எப்படி செல்ல வேண்டும், மக்களுடைய நலன் எப்படி இருக்கணுங்கிறத நாங்க பேசியிருக்கோம். என்னை பொறுத்தவரை தமிழகம் நன்றாக இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும். எதையும் மாற்றி பேசுவோம் அந்த அண்ணாமலை அல்ல. நீங்க பாப்பீங்க. சரியோ தவறோ பொய்ய கூட உண்மையா பேசுறாரு அவரு. அதே நேரத்தில் மாத்தி மாத்தி பேசுறவன் அண்ணாமலை கிடையாது. அண்ணா போன வருஷம் அப்படி சொன்னீங்க, இந்த வருஷம் இப்படி சொன்னீங்க, 2025 ஜூன்ல அப்படி சொல்லுவீங்களா? அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். தமிழ்நாட்டு மக்களின் மிகவும் விருப்பமான முதல்வர் வேட்பாளர் பட்டியலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு முதலிடமும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு 2ஆம் இடமும் கிடைத்துள்ளதாக கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் முதல்வர் பதவிக்கு மு.க. ஸ்டாலின் தான் மிகவும் விரும்பத்தக்க தேர்வாக உள்ளதாக சி ஓட்டர் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு ஆதரவாக 27% பேர் வாக்களித்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் 18% வாக்குகளுடன் 2ஆம் இடம் பெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம்.